இன்னைக்கு எபிசோட்ல மலர், மதி, ரேவதி 3 பேரும் ரூமுக்குள்ள இருக்காங்க. சுரேஷ் அவங்க அம்மா, அப்பா, பாக்யராஜ் ஹால்ல இருக்காங்க. அப்ப தங்கராஜ் அங்க வர்றாரு. கேக் சாப்பிடுறீங்களா ன்னு கேக்குறாங்க. இல்ல வேண்டாம், ரேவதிய கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்றாரு. ரேவதிய கூட்டிட்டு போகும்போது நீ எப்படி பொய் சொல்லிட்டு வரலாம்? ஏன் பொய் சொல்லிட்டு வந்த? இப்படி பிறந்த நாள் கொண்டாட பொய் சொல்லிட்டு வருவியா அப்படின்னு ரேவதிய கார்ல திட்டிக்கிட்டே வர்றாரு. வீட்ல போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சுரேஷ் பார்க்க பாக்யராஜ் வர்றாரு. சுரேஷ் அங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனைய கவனிச்சு கொண்டிருக்கிறார். இதுக்கு இடையில பாக்யராஜ் சுரேஷோட வண்டி வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த நேரத்துல சுரேஷ்க்கு ஒரு முக்கியமான வேலை வருது. சுரேஷ், நான் போயிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்றீங்களா அப்படின்னு பாக்யராஜ் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு பாக்யராஜ், இல்ல நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல மலர் மதியோட ரூம்ல தூங்கிட்டு இருக்க குழந்தைய தூக்க போறாங்க. மதி கிட்ட நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, அது எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலர், இதுவரைக்கும் நான் நினைச்சது எதுவும் நடந்ததே இல்ல, இப்ப எல்லாம் நடக்குது, உனக்கு என்ன வேணும்? பாக்யராஜ் கேட்டாரு. நான் மலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நடக்காது நினைச்சுதான் சொன்னேன், ஆனா இப்ப எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில பாக்யராஜ் கிட்ட போன்ல பேசுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல தங்கராஜ் ரேவதிய நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி வீட்ல வச்சு மறுபடியும் திட்டுகிறாரு. எப்படி போன, என்ன பொய் சொல்லிட்டு போனேன்னு கேக்குறாரு. ரேவதி கோவிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முதல் தப்பு அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. இன்னொன்னு, அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு போனது 2வது தப்பு, 3வது மலரோட பர்த்டேக்கு போனது 3வது தப்பு அப்படின்னு சொல்றாரு. இனி அடுத்த எபிசோட்ல மலரும் பாக்யராஜ் வெளியில போவாங்களா, சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட முடியுது. மீதிய நாளைக்கு பார்ப்போம்.